மனுஷாபியை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே மனுஷாபியை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர. சகோதரர் யுவராஜ் அவர்களையும் ஆறுதல் படுத்துவீராக. கர்த்தாவே அல்லேலூயா. ஆண்டவரே இங்கு வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய மனதிலும் நல்ல ஆண்டவரை இடத்தை பிடித்ததான ஒரு மகளப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திர. அத்தனை ஊழியர்களையும் ஆண்டவரை இங்கு வருகிற அத்தனை மக்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தும், சகாயம் செய்யும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். வார்த்தைக்கு நீராகி கடந்து போகிறோம். எங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. ஆண்டவரே வார்த்தை அனுப்பி தந்து எங்களை ஒரு விஷயம் உற்சாகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத வீடு என்ற நாமத்தினால ஜெபிக்கிறோம். பரலோக பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் சொல்லுவாங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலே இந்த 12வது மாதத்திலே இந்த முதலாவது வாரத்திலே மீண்டுமாக உங்களை சந்திக்கும்படி தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான கிருபைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஒரு கொடிய காலகட்டத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஒரு வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறதான தேவன் சொல்லுகிறார். ஒரு அடுத்த 5 வருடங்களுக்கு நான்குமா என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்துவிட்டோம். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டியது அவசியம் இருக்கிறது. இந்த சமீபத்திலே கடந்த 3 நாட்களாக ஒரு பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாம் அறிவோம். இந்த வாய்ந்ததான புயல் உண்மையாகவே பலவிதமான பாதிப்புகளை சென்னை பட்டணத்தில் கொண்டு வந்திருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் புயலை நம்முடைய பட்டணத்தில் கடந்து போகும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆனால் அதே வேளையில இலங்கை தேசத்திலே பயங்கரமான வெள்ளப்பெருக்கு நிமித்தமாக கிட்டத்தட்ட 460க்கும் மேலான ஜீவன்கள் மறித்து போயிருக்கிறார்கள். மாத்திரமல்ல கிட்டத்தட்ட 1,40,000 பேருக்கு மேலாக இந்த வெள்ளத்தின் மூலமாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான தகவல்கள் வந்திருக்கிறது. இன்னும் நூற்றுக்கணக்கான பேர், 300க்கும் மேலான பேர் இன்றைக்கு காணாமல் போன ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். நேற்று தினத்தில் ஒரு இலங்கை தேசத்தில் உள்ள ஒரு ஊழியக்காரரோடு கூட நாம் பேசினது பதில்ல என்று சொல்லக்கூடியதான ஒரு பகுதியில் இருக்கிறோம். எனவே சபைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சபைக்கு ஒரு மருத்துவ சொல்லி அவங்க சபையை நம்பியிருக்கிறாங்க. ஆதாரத்தை கொடுத்து நாங்கள் பேசிக்கிறோம். தொடர்ந்து போன் பண்ணவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் கருதுகிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார். பேசி அவர் நான் சந்தித்ததில் வாட்ஸ்அப்பில் வந்துதான் நான் அவரை தொடர்பு கொண்டேன். எனவே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அவரோடு பேசி கத்தருக்கு சுத்தமான புது உதவி உங்களுக்கு செய்கிறோம் என்று சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே நாம் நாம் ஜெபிக்க வேண்டும். இதுவரை வரலாறு ஒரு வெள்ளமும் வரலாறு ஒரு அழிவும் வந்திருக்கிறது. அழகான ஒரு கடந்து போய் கத்தருடைய ஊழியத்தை நாங்கள் குடும்பமாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகமான ஆசீர்வாதங்கள் ஆனால் பல சூழ்நிலைகள் நிமித்தமாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே இதெல்லாம் எதை நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது என்றால் நம்முடைய அப்பத்திற்கு நம்முடைய மனவாளனாகி சீக்கிரமாய் வர போகிறார். எனவே அவரை சந்திக்கும்படி சபையராகிய நாம் எல்லாரும் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம் என்ற பிரகாரமாய் நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கடந்த நாட்களில் இந்த ஊழியத்திற்கு முக்கிய ஒரு ஒரு தூணாக, ஒரு முதுகெலும்பாக இறுதி செயல்பட்டதாக சகோதரி அன்பு சகோதரி அவருடைய 2வது பக்கம் நாம் இழந்து இருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் முன்னிலைப்படுத்த போறார். தொடர்பு கொண்டே சுக்குநூறாக உடைந்து போனது. ஏற்பட்ட ஒரு காரியம் சகோதரிக்கு நடந்தது என்று சொல்லி
ஆனா அந்த ஒன்றை சகோதரி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடியும். அதை தைரியமா சொல்ல ஒரு ரிமார்க் கூட அவங்க மேல சொல்ல முடியாத அளவுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. கடைசி போன மாதம் கடைசி கூட்டம் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. கூட்டம் வரைக்கும் வந்தாங்க. இந்த ஊழியத்துல மிக உற்சாகமா ஜெபங்களிலே உற்சாகமா ஆக்டிவாக பங்கு பெறுகிற சகோதரி சிறுத்தை இனிமையாக பேசி பழகக்கூடிய ஒரு சகோதரி வாசனை நல்ல பார்த்ததே கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்ல முடியும், அவங்க ஓடு ஓடி முடிச்சுட்டாங்க. ஒருவேளை முடிவு சற்று பயங்கரமா சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தாலும் ஓட்டத்தை சாட்சியோட முடிச்சாங்க. நீங்க நிறைய பேர் அவங்க வெற்றியோடு சேர்த்தோடு பிடிக்கவில்லை, அவர்கள் தோல்வியை முடித்தார்கள். ஆண்டவருக்கு வழி போன ஆண்டவருக்கு விலகி போன நிலத்தில தங்கள் ஓட்டத்தை முடித்தவர்கள் உண்டு. ரட்சிப்பதற்கு விலகி போன அனுபவத்தில் தங்கள் ஓட்டத்தை முடித்தவர்கள் உண்டு. ஆனால் அந்த ஓட்டத்தை பிடிக்கும் பொழுது அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்திலே அவர்கள் அந்த ஓட்டத்தை பிடித்திருக்கிறார்கள். சகல விதமான இனி வரப்போகிற உபத்திரவங்களை காணாதபடி அவங்க ரொம்ப அதிகமாக மகளே இந்த உலகத்துடைய உபத்திரவம் எதையுமே அனுபவிக்க கூடாது. எந்த பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய ஏஞ்சல்ஸோடு கூட சேர்ந்து நீ வந்து ஏஞ்சலாக இருந்து நமக்கு துணை போன்ற வேண்டும் என்று சொல்லி சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதே போலவே இந்த குடும்பத்திற்கான வேண்டியது நம்முடைய கடமை என்பதை மறந்துவோம். குடும்பத்தை தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரின் நாட்களிலே பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை இந்த ஊழியருடைய ஆலோசனையாக விளையாட அன்பாக மாத்திரமல்ல கடைசி திரும்ப அன்பாக ஆங்காங்கே மக்கள் அடுத்து கிடக்கும் இந்த நாட்களில் சேதாரங்கள் சேதம் கவனமாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சூழ்நிலை ஊழியர் குடும்பி ஏறிக்கொள்ளுங்கள். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு வார்த்தை கொடுத்து இந்த நாளில் வேறு ஒரு வார்த்தை அந்த வார்த்தை ஒன்றாவது அதிகாரம் 41 வசனத்தை நாம் வாசிக்கலாம். The Gospel of chapter 1 and verse 49. வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அது ஒரு நாமம் அவர் வல்லமையுடையவர். அதனாலதான் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன்
மகிமையானவற்றை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கவனித்து இந்த சமயம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் என்ன? கன்னியாகிய மரியாள் பரிசுத்த ஆவியினாலே அவள் நிறைந்து அவள் கர்ப்பவதி ஆகிறாள் என்பதை நாம் வேதத்தில் நாம் படிக்கிறோம், கேட்டிருக்கிறோம். எல்லாரும் தெரிந்த ஒரு காரியம். இதுவரைக்கும் உலகத்திலே நடந்த சம்பவம். ஒரு பெண்ணானவள் கர்ப்பவதி ஆக வேண்டுமானால் அவள் திருமணமாகி இருக்க வேண்டும். எனவே என்பதுதான் நம்மளுக்கு ஒரு ரீதியாக. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு பிறக்க வேண்டும் என்று சொல்லி கிடையாது. இந்த பூமி உண்டாவதற்கு முன்னதாகவே அவருடைய மாஸ்டர் பிளான்ல இயேசு பிறக்க வேண்டும் என்று சொன்னபடியே ஆண்டவர் மரியாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் புரிந்து கொண்டார். எனவே இந்த 2000 வருஷத்துக்கு முன்பதாக இப்பொழுது தேவதூதனாகிய ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி கர்ப்பவதியான ஒரு குமாரனை பெருமகை அவர் என்று பெயரிடுவதாக இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்ன உடனே அவள் அது கேட்டு சந்தோஷப்படாமல் அவள் சிரித்துக் கொண்டிருந்தாள் என்று சொல்லி தூதன் சொல்லுகிறது. பிறகு அவள் என்ன செய்கிறாள் என்றால் அவள் சகரியாவுடைய மனைவி மாத்திரமல்ல, அவர் ஒரு ஆசாரியனாக இருந்தார். அப்படிலாம் இருவரும் பகிர்ந்து கொண்ட பொழுது மரியாள் வகை திறந்து சொல்லுகிறாள், வல்லமையுள்ளவர் மகிமைகளை எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அவர் மகிமையானவைகளை செய்வதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்த விசுவாசம், வாக்குத்தத்தம் ஒருபோதும் புரியாகாது. வாக்குத்தத்தம் ஒருபோதும் நிறைவேறாமல் இருக்கும். ஆனால் நாம் அதற்கேற்றபடி நம் விசுவாசத்தோடு சிந்திக்கும் போது, கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது மரியாளுக்கு மாத்திரமல்ல நமக்கும் அதை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். வல்லமையுடையவைகளை நமக்கு செய்கிறார், மகிமையானவைகளை செய்கிறார். 12ஆம் அதிகாரத்துல விதமாய் செய்கிறது. அவர் நமக்குள்ளே எவ்வளவு மகிமையானவைகளை செய்தார் என்பதை சிந்தித்து பாரு. இந்த வருஷத்தை பாருங்கள், 11 மாதம் விட்டு விட்டோம். 12வது மாதத்துக்குள்ளாக நாம் நுழைந்து விட்டோம். இந்த வருஷம் ஆரம்பித்து ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் அநேக ஆண்டவருக்கு நம்ம நன்றி கூட சொல்ல மறந்திருப்போம். ஆண்டவர்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனவே ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நீங்க நன்றி சொல்லாம இருக்கீங்களா? ஆண்டவரை இந்த நன்மைகளை இந்த வருஷத்துல குடும்பத்துல செஞ்சீங்கப்பா, என் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தீங்கள, என் சமத்துல கேட்டீங்கள, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா சொல்லலாமே. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. எனவே இந்த வார்த்தை மரியாளுக்கு மாத்திரமல்ல, அல்லேலூயா, மரியாளுக்கு கர்த்தரை செய்ய முடியுமானால் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. எனவே நிச்சயமா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். மகிமையானவைகள் என்றால் என்ன? மரியாள் ஒருவர் யோசிச்சு பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை, இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் விதமாய் அவள் கர்ப்பவதி என்பதை அவள் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. நீங்களும் நானும் கற்பனை பண்ணி பார்க்காத காரியத்தை, யோசிக்காத காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போதுமானவர். எந்த மெடிக்கல் பிராக்டிஸ் செய்யாத காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் அற்புதம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு செய்தி கொடுத்தது பிரகாரம் ஒரு பெண்ணுக்கு போக போகுமாள் என்று சொல்லக்கூடியதான அந்த நிலைமை வரும்போது கர்த்தர் அந்த மகளுக்கு பூரணமான சோகத்தெல்லாம் டாக்டர்ஸ் முடியாது கொடுத்தாங்க. நான் கர்த்தர் சோகம் கொடுத்தார். பிறகு அவர்கள் அதுல 9 லட்சம் இருந்தது. கொண்டு போய் ஒரு ரூபாய் கூட அவன் அவங்கள 2 சபைகளை கட்டி கொடுக்கிறது ஆச்சரியமாக. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒன்று பாருங்க, நெகட்டிவான காரியத்தை நினைப்போம் அப்படி நடக்கிறோம் அப்படின்னு நமக்குள்ளாக ஒரு போதும் நம்ம யோசிச்சு அவங்களுக்கு அப்படி நடக்குது, எனக்கும் அப்படி நடக்கும்
இருக்கிறோம். ஸ்தோத்திரம். God is in control. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். எனவே நாம அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லவோ, அவிசுவாசமான காரியங்கள் மற்ற வாழ்க்கையில அதாவது எதிர்பாராத மற்ற வாழ்க்கையில அதனால கர்த்தர் நம்மை கைவிட்டு போடுவாரோ என்கிறத அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு இடப்படாமல் தொடர்ந்து நம் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருந்து இந்த வாக்கு தத்தங்களை உறுதியாக்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லலாமே. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நம்முடைய வேதாகமத்தை இன்னொரு திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் எழுதுவதால் எல்லாருக்கும் பிடித்தான ஒரு பிரபலமான ஒரு வசனம். முதலாவது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன். எபிரேயர் 12:1. ஆகையால் மேக போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இந்த எபிரேய ஆக்கியோன் யார் என்று நமக்கு தெரியவில்லை. வேத வல்லுநர்கள் ஒருவேளை பவுலாக இருக்கலாம், அல்லது கூடுமானால் அப்பல்லோவாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இதுல அதிகமானோர் அப்பல்லோ என்கிறதான ஒரு தீப மனுஷன் பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்தார் அவருடைய பிரயாணத்துல. எனவே அந்த அப்பல்லோ இந்த எபிரேய நிருபத்தில் எழுதியிருக்கலாம் கணிக்கிறார். ஆத்தர் யாராக யாராக இருந்தாலோ அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை இந்த 13 அதிகாரங்கள் கொண்டதான எபிரேய நிருபத்தில் இந்த 12வது அதிகாரத்தோட முதல் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆகையால் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்படியா இது இந்த வசனமானது 11வது அதிகாரத்தை மேகம் போன்ற இத்தனை திரளான காட்சிகள் என்று சொல்லி குறிப்பிடுகிறது. யாரை குறிப்பிடுகிறது? 11வது அதிகாரத்திலே விசுவாச பட்டியலிலே வந்ததான அத்தனை பெயர்களையும் இந்த இடத்திலே அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான காட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. மேகம் போன்ற திரளான காட்சிகள் யார்? ஆபிரகாம், சாராள பாருங்க, விசுவாசத்தினால ஆபேல பாருங்க, விசுவாசத்தினால மோசே பாருங்க, விசுவாசத்தினால ஈசாக்க பாருங்க, விசுவாசத்தினால நடந்த யாக்கோபை பாருங்க. இப்படியாக ஒரு பெரிய பட்டியல் 11வது அதிகாரத்தில் வருகிறது. ஆனால் இத்தனை மேகம் போன்ற திரளான காட்சிகள் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாட்சியில் ஒரு சாட்சியாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மேகம் போன்ற இத்தனை திரளான காட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நீங்க எல்லாரும் ஒன்று பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி நல்ல கவனிங்க. இதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த ஓட்டத்தை நான் ஓட முடியாது, என் ஓட்டத்தை ஓட முடியாது. ஆனா எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நான் ஓட வேண்டுமானால் நான் ஒன்றை செய்ய வேண்டும். பாரமான யாவற்றை தள்ளிவிட நல்ல ஒரு 10 மூட்டையை அவன் ஓடணும்னா அவங்க குறித்த எந்த விதமான பாரமோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களால ஓட முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய ஓட்டத்துல அதிகமான பாரங்கள், அதிகமான சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய ஓட்டங்களை நாம் ஓட முடியாதபடிக்கு நாம் கவிழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன பாரம்? பாரம் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிறதாம் குடும்பங்கள் இந்த மாதிரி ஓட முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில நாம் பங்கு கொண்டு இருக்கிறோம். சகோதரனே, சகோதரி, தாய்மாரே, போல நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் நம்ம வாழ்க்கையில்தான் நம்ம வரைக்கும் பாவத்துடைய பூரணம் எல்லாம் 99 வயதான ஆண்டு நம்மை பார்க்கிறார். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறதான பாவங்களை நாம் தள்ளிவிட வேண்டும். இந்த பாவமோ இந்த பாரமோ என்ன செய்யுதுன்னா நம்மை போட்டு அமிழ்த்தி விடுகிறது. நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட முடியாதபடிக்கு அது நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வில்லியம் ஹால்ஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு கவனித்தல் இலங்கை தேசத்திற்கு அவர் மிஷனரியாக டிராவல் பண்ணும்போது அவருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செய்வதற்காக இலங்கை தேசத்திற்கு சென்றார். அவர் போய் நல்ல பல ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி வரணும். ஆண்டவர் எவ்வளவு சுகமா ஒரு வீடு என்று ஒரு ஆதாரத்தை கொடுத்து அவருடைய லைஃபை பயன்படுத்தப்பட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நாமத்துக்கு அதிகமாக அவர்கள் அமைந்திருக்கிற அந்த அந்த தொப்பியை கலட்டி அதுல கூட வாங்கி ஊழியத்தை நிறைவேற்றி ஆராய்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படிலாம் திரளான மேகம் போன்ற திரளான இருக்கிறார்கள். அதனால்தான் பவுல் திருப்பிய சபை கருதி போல் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து பொன்னானவைகளை நாடி. இந்த 2025 ஆண்டிலே கவனித்ததை பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை மறந்தாதான் நம்ம முன்னேறி இறுதி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது உண்மைதான். ஆனாலும் நாம் இந்த காரியங்களை மறப்பதற்கு அவ்வளவு நமக்கு உதவி செய்வாரா? அல்லேலூயா. கர்த்தர் கட்டாயம் பலன் தருவார். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக, அவர் சமாதான சொல்லுகிறது. எனக்கு சமாதானத்தை தருகிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நாம் மறுபடியும் ஓடக்கூடிய பலன் கட்டாயம் நமக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாரமான யாவற்றையும் கொடுத்த பாவமான யாவற்றையும் கர்த்தருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னானவைகளை மறந்து பொன்னானவைகளை அழைத்த பரமழைக்கு பந்தை பொருளுக்காய் லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து ஓட, லக்கை நோக்கி நாம் தொடர கர்த்தர் நமக்கு உறுதி கவனிப்பது. நம்முடைய ஓட்டத்தை நல்ல கவனிக்க ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தில் ஒரு மனுஷனுக்கு முடிவு நாம் எப்படி ஆரம்பித்தோம் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் நாம் எப்படி போகிறோம் என்பதுதான் முக்கியம். பெரிய பேர் நல்லா ஆரம்பித்தாங்க, ஆனா ஓட்டத்தை செயலோடு ஓடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5 மிஷனரிமார்கள் வெளி தேசத்திலே அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அது பரப்பப்படுகிறது. சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி 5 மிஷனரிமார்களை தூக்கும்போது ஒரு இப்பொழுதே மறுதளித்து விட வேண்டும். புத்தகம் பண்ணக்கூடாது. அப்படி சொல்லிவிட்டால் நீங்கள் இன்றைக்கு தப்பித்துக் கொள்ளலாம். மறுதளித்தால் இனியே அவர்கள் கொடுக்கப்பட்ட யார் கவனித்துக் கொள்ள
அந்த தூக்கு இருக்கிறார்களே என்ற அந்த ஒரு இப்போதான் ஒரு காட்சி செய்தார். அந்த ராணுவ தளபதி பரலோகத்தில் அனைத்து கிரீடங்கள் அப்படியே வந்து விட்டிருக்கிறது. இப்போது ஒரு மனிதருக்கு தலைக்கு நேரா அந்த கீழே இறங்குற வேலையில அந்த இறங்கிட்டாரு. துப்பாக்கியை உடனடியாக போட்டுவிட்டு அந்த தூக்கு மேடையில தாண்டி இந்த கிரீடம் எனக்கு வேணாம், இந்த விக்டரி அதை இழந்து போனார், இந்த கிரீடத்தை நான் பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி அந்த தூக்கு மேடையில ஏறினார். ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு அந்த 5 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 4 தெரியும். அது ஒரு ராணுவ தலைவர் சொல்ல வர்றார். வர நேரத்தில் கீழே இறந்த வருகிற வேலையில அந்த கீழத்தை நம்ம இழந்து விட்டார். இன்னும் சில கொடுத்திருப்பார். ஒருவேளை நம்முடைய வாழ்நாள நம்ம பார்த்து அவங்க நம்ம ஊழியத்தை கொடுக்கிறோமா மனபால தான் அடுத்தது மகனுக்கோ அல்லது குடும்பத்திற்கோ மனபாலத்தை கொடுக்க வேண்டியதான இந்த கடைசி மாதம் நமக்கு இருக்கிறதா நமக்கு சுற்றிய பாரமான மாதம் இந்த மாதத்துக்கு அதிகமாக யோகம் வருகிறதான அன்பில் இருந்து நாம வேண்டுமானால் தப்பிக்கப்பட வேண்டுமானால் எவரும் டிசம்பர் மாதத்துல காலங்கள் முற்றிலுமாக மாறின ஒரு நிலையில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த நாட்கள் ஆண்டவருடைய கிருபை நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக அந்த கிருபைக்காக நம்ம கெஞ்ச வேண்டும். நம்முடைய குடும்பத்தார் மேல அந்த கிருபை வேணும். நம்ம பிள்ளைங்க மேல அந்த கிருபை வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மாத்திரம் தான் நிரந்தரமானவர்.
சதா காலமும் யுகா யுகா காலமும் ஆளுகை செய்கிறவர் அவர் மாத்திரம் தான். இது நமக்கு நாம் அனுபவிக்கிறதான இந்த புதுமை நமக்கு நிலைத்து நடத்தி வைத்திருக்கிறது. ஆண்டவர் திரும்ப கொடுத்திருக்கிறாரு. முக்கியமான செய்தி அற்புதத்தை செவித்த பாசம் வரும். எல்லாத்தையும் மாற்றி கூட விடாம கண்ணாடியோடு விடாம இந்த உலகத்தில் நிரந்தரமானவர்கள் இருக்கும். ஆனால் இந்த பூமியினுடைய ஓட்டத்தில் இரண்டாவது ஒரு அழகான ஒரு வீட்டுக்கு அந்த பரலோகத்தில் ஆய்க்கப்பட்டு வைக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த காலத்துல அப்பா ஒரு கருத்தில் சென்ற ஒரு அமுத்தி கூட இல்லை. மாணிக்கம் பறக்கிற வைரமான கல்விகளால் அப்பா ஒரு ஒரு அழகான வீட்டை ஆயத்தப்படுத்தி வைக்கிறது. அந்த பரம வீட்டை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக விட வேண்டும். இரண்டாவது தேவத்தில் போடப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் அவர்தான். நம்முடைய விசுவாசத்தை முடிக்க போகிறவரும் அவர்தான். He is the author. He is the author of faith. நம்முடைய விசுவாசத்தை தொடர்ந்து அவர்தான். நம்முடைய விசுவாசத்தை முடிக்க அவரை நோக்கி இப்படிப்பட்ட பாதகமான அல்லது இந்த வாக்கியம் கவனிக்க வேண்டும். பெருமாள் பரலோகத்தில் அதாவது அதிகாரத்தில் உட்கார்ந்திருப்பது ஒரு பெண் ஒரு மனுஷனாக வளர்கிறார். 3 வருஷம் வல்லம் அந்த 3 வருஷம் பேர் அவரை கொலை செய்ய பார்த்தாங்க. இயேசு கொல்லணும் சொன்ன யாராவது சொல்ல முடியல. ஒரு நேரம் அவர் ஒரு ரெண்டு பரிமாணம், மனிதனுக்கு மனிதனாகவும் இருந்தார், தேவனுக்கு தேவனாகவும் இருந்தார். ஆனா அவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்குள்ளாக இருக்குது. கவனிக்க 3 வருஷம் அவரை சொல்ல முடியல. ஆனால் இந்த 3வது வருடத்தில் உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மறுத்து வைத்து வருகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை என்ன தெரியுமா செய்கிறார்கள்? காரியம் ஆனால் இயேசுவை நீ ஞான திருஷ்டிக்காரனா என்றால் ரெண்டு கைகளில் வாக்குகளால் கனாமப்படுத்தி கால்கள் ஆட்களால் கனாமப்படுத்தி வாரமாக அவமான சின்னமாக கருதப்படுகிறார். மக்களால் எல்லாரும் புறப்பிக்கப்படுகிறார். யூதர்கள் தேவையில்லாமல் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். என்ன பாவம் ஆனாலும் சத்தம் ரொம்ப வருது. சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் வருஷத்துக்கு ஒரு குற்றவாளியை விடுதலை ஆக்குவது வழக்கமாக அப்படின்னு சொல்றாங்க. வரமாற்று விடுதலை ஆக்குறாங்க. இயேசு சிலுவையில் வரமாற்று விடுதலை வரமாற்று ஒரு குற்றவாளி. ஆனா பாவத்தில் அவனை ரிலீஸ் பண்ணணும் யூத ஜனம் சொல்றாங்க. ஆனா குற்றத்தை பாவத்தில் அறியாத ஒரு தேவகுமாரன்
ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவர்களாய் நான் புத்தகம் இந்த ரத்தப்படி ஏமாற வரக்கூடாது. அந்த ரத்தப்படி எந்த மாதிரி அந்த பிள்ளைங்க மேல இருப்பதாக சொல்லி அவங்களே தங்களை ஒப்பு கொடுத்து விடுதலையாக்கும் அதிகாரம் அரசிலிருந்து நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படாமல் ஒருவர் தேவனே பிதாவும் இயேசு பிரிக்க முடியாது. ஆனா இப்பொழுது பிதாவுக்கு எந்த சத்தமும் வரல. இப்பொழுது அந்த வேதனை தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? Why have you done this? ஏன் என்னை கைவிட்டீர்? எலியாவுக்கு தேவனானால் உன்னை ரட்சித்துக் கொள், மற்றவர்களை விடுவித்தானே, இப்ப தன்னைத்தானே விடுதலையாக்கிக் கொள்ளட்டும். ஏன் நினைச்சிருக்காருன்னா ஒரு நிமிஷத்துல வரலோகத்திற்கு அத்தனை பேர் அடிச்சு அந்த வல்லத்தை அவருக்கு என்ன ஒரு லேகியம் 6000 லேகியம்னா 72,000 தேவ தூதர்கள் அன்றைக்கு ஆன் ஸ்பாட் அவர் சொன்ன அடுத்த ஸ்பாட்ல பண்ணிருக்க முடியும். பட் Jesus did not prove his authority. ஏன்னா இந்த உலகத்துல மனுஷனுக்கு ஒரு ரட்சிப்பு வர வேண்டும் என்று இருப்பாங்க. சகோதரர்கள் சகோதரிகள் இன்றைக்கு விசுவாசம் அவரை நோக்கி எப்போதும் அவருடைய பாடுகளை வேதனைகளை நினைக்கும் போது நாம் பேசிக் கொள்ளுகிறோம். விசுவாசத்தோட அவர் வர்றது உண்மைதான். சில சமூகத்துல சில காரியங்களில நாங்கள் மாறி போகிறது பூரணர் இயேசு மாத்திரம். அவரை ஓட்டம் அவரை நோக்கி பார்க்கணும். சபையில் அது பரலோகத்தில் ஆனா வரும்போது ஒவ்வொருத்தரும் நம்ம திருப்திப்படுத்துறது ஒவ்வொரு காட்சி நோக்கி பாருங்க. இது நம்ம கேள்வி கேட்கிறோம். வேதமான கேள்வி நான் பதில் சொன்னேன். ஆமா ஆள் கேள்வி கேட்டாலும் ஒரு தர்மமாக
இப்படிப்பட்ட நபர் சில வேளையில் நம்ம நோக்கி ஒரு துண்ட போட்ட மாதிரி ஒரு கேள்வி போது நமக்கான வேலை பழைய மனசு அது எழுதுற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. மாத்திரமே பாரமான கிராமத்தை சாப்பிடுங்க. இரண்டாவது இயேசுவின் மூன்றாவது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவுள். சொல்லுங்க, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நல்லா வந்துருக்கு. எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் இதுல நான் எப்படி ஓட்டணும்? ரன்னிங் ரேஸ்ல ஸ்பீடா ஓடும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரன்னிங் ரேஸ்ல வேகமா ஓட்டினா ஜெயிக்கலாம். ஓட சொல்றாரு, ஆனா என்ன சொல்றாரு? ஆமா போட்டீங்கன்னா அவருக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் முடிச்சு ஒரு நாலு பேர் முடியாது வேற. ஒரு மோசமா இருக்க பாருங்க. ஓவர் வேகமா போட்டு கொண்டிருப்பார். சேரணும் ஓட்டத்தில் பொறுமை. நமக்கு இந்த ஓட்டத்தை அற்புதகரமா வேகமா அவர் முதல் பரிசை பெற்றுக் கொள்ளக்கூடிய கொண்டிருக்கிற முதலாவதாக வந்தாங்க. ஓடு வேற ஒருத்தர் 11வது இந்தியா ஜெயிச்சுதா, பாகிஸ்தான் ஜெயிச்சுதா, இந்தியா ஜெயிச்சுதா, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுதா, இது மட்டும் தான் தெரியும். தோத்தாலும் தோத்துறோம், ரைட், எனக்கு ஸ்கோர் போடுறது கத்தர் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க ட்ராக்ல ஓடாம ஒருத்தருடைய வேகமா போனா கூட ஓடு பொறுமையா ஓடு. ஓடு என்ன பார்த்து ஓடு. இயேசு நோக்கி ஓடு. நீ என்ன பார்த்து வா. உனக்கு முன்னாடி என்ன பார்த்து நீ ஓடு. ஆனா ஓடு பாரமான சில விஷயங்கள் பாவங்களை ஓட உங்களுக்கு இப்படி நீ ஓடு. மூன்றாவது நீங்க இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நினைத்துக் கொள்ளுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம். அவரை
ஏன் அவர் வேற யாரும் அவர்தான் மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அந்த சத்தம் மற்றவங்க யாருக்கும் கேட்காது. மற்றவங்க யாருக்கும் கேட்காது. ரசிக்கப்படாத ஒரு அவிசுவாசம் இருக்குன்னா பக்கத்துல இருந்தாலும் அது அவங்களுக்கு கேட்காது. ஆனா உங்களுக்கு இருக்கும். அந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே கவனிங்கள் கவனிங்கள் கவனிங்கள். இமைப்பொழுதிலே ஒரு க்ஷண பொழுதிலே நீங்களும் நானும் மறுரூபமாகவும் இந்த மண்ணான சரீரத்தை நாம் கலந்து நமக்கு ஒரு வேறொரு சாயல் கொடுக்கப்படுகிறது. அந்த சரீரத்துக்கு பேர் தான் மக்கின் சரீரம். இந்த மக்கின் சரீரத்தை நாம் உடனடியாக எடுத்துக் கொள்ளப்படுவோம். உடனடியாக தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, கட்டாயம் நடக்கும். அவர் வரும்போது அல்லேலூயா. அந்த சத்தம் வேலை செய்யப்படுறதால அந்த சத்தம் வரும்போது ஓடி சந்தோஷமா கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஓடி ஓடி ஒவ்வொரு மாசமும் எடுத்துக் கொள்வதற்கு நம்முடைய ஓட்டத்தை நம்பிக்கையோடு ஓடி முடியும். Thank you, Lord. ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து உற்சாகமாக பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரலமா ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான்
இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். சொல்லுமா? எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அல்லேலூயா, அல்லேலூயா உற்சாகமாக அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக மணவாளன் இயேசு ராஜாவை, என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகத்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகத்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. சொல்லலாமே? என் ஆசையெல்லாம் அப்பா அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. கரங்களை அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரே, விசுவாசத்தை முடிக்க போகிறவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஓடி வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின ஒவ்வொரு ஆண்டவர் ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். நாளிலே ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு வந்து ஆண்டவரே இந்த ஊழியத்திலே பயன்படுத்தி ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தை கொடுத்தீரே. ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் ஓட்டத்தின் முடிவு ஆண்டவரே அது ஜெயமுள்ளதா இருக்கணும். ஆண்டவர் அப்போஸ்தலர் பவுல் சொல்வது போல நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் எனக்காக நீதின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் எங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து ஓட எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து இப்படி கிருபைக்கு ஒப்புக்கொள்ளும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போது நாம் கற்றுக்கொண்டு காரியத்தை செலுத்துவோம். பாடலை பாடும்போது இப்போது கத்திருக்கிறதை நாம் காலத்தை செலுத்தி
பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நெருங்கிருக்கும் பாவமெல்லாம் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நான் பயணம் போகிறேன். குளோரியான ஹெவனில் நான் வாழ போகிறேன். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நெருங்கிருக்கும் பாவமெல்லாம் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நான் பயணம் போகிறேன். குளோரியான ஹெவனில் நான் வாழ போகிறேன். சூப்பரான ட்ரிப்பில் குளோரியான ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக நானும் பயணம் போகிறேன். சூப்பரான ட்ரிப்பில் ஜாலியான ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக நானும் பயணம் போகிறேன். தங்கப்பட்டணம் நோக்கி நான் பயணம் போகிறேன். தங்கமான ஏசப்பாவை பார்க்க போகிறேன். தங்கப்பட்டணம் நோக்கி நான் பயணம் போகிறேன். தங்கமான ஏசப்பாவை பார்க்க போகிறேன். கண்டுபிடிச்சிட்டேன் நான் பெருமிதத்தை. மோசப்பட்டணம் நோக்கி நான் பயணம் போகிறேன். கண்டுபிடிச்சிட்டேன் நான் பெருமிதத்தை. அழகான ஹெவனுக்கு பயணம் போகிறேன். கண்டுபிடிச்சிட்டேன் நான் பெருமிதத்தை. மோசப்பட்டணம் நோக்கி நான் பயணம் போகிறேன். கண்டுபிடிச்சிட்டேன் நான் பெருமிதத்தை. அழகான ஹெவனுக்கு பயணம் போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்டுபிடிச்சது இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாள் ஊழியத்தை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தார். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கரமோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். நம்ம நன்றி செலுத்தி ஜெபித்து பிடிக்கிறோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ராத்திரி விலைக்காய் ஸ்தோத்திரம். அவரே இந்த நாளிலே இந்த இடத்துல இந்த ஊழியத்தை நடத்தும்படி நீங்கள் சித்தம் கொண்டீங்கப்பா. மழை தடை இருந்தது, எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க இருந்தீங்க ஆண்டவரே. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய கிருபையின் பிரச்சனைகளை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் தேவரே உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். பாடின பாடல்கள், சபைகள், துதி, ஆராதனை, தேவ வார்த்தை எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை எப்படி பத்திரமாய் கொண்டு வந்தீங்களோ அதே போல் நாங்கள் பத்திரமாய் வீடு போய் சேர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த வாரம் முழுதும் கர்த்தர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடுத்த கூடுகளே இன்னும் இதை விட பெரிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நாளில் வர தடைப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் யாவரையும் ஆண்டவரே வரும் நாட்களை கொண்டு வருவீராக. பங்கு பெற்ற எல்லாருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். யாவரையும் சுகபலத்தோடு ஆண்டவரே இந்த மாதத்தினோடு எல்லாருடைய தேவையை சந்தித்து கர்த்தர் கிருபையை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கரங்களை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்கப்பா. பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னது போல எல்லாருடைய ஆசீர்வாதத்திலும் உடைய கரம் இருந்து நடத்திட்டோம். பாதுகாத்துக்கொள்ள பலப்படுத்த ஆசீர்வதி. விசேஷமாக இந்த ஊழியத்தை நடத்துகிற அருமையான வாசிகம்மாக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அதுவரை அவர் மனதில் இருக்க எல்லா பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் எங்கள் தேவன் நீக்கி போடும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் சமாதானத்தின் தேவன் அவளை ஆண்டு கொள்ளும்படிக்கு செபிக்கிறேன். இந்த சகோதரர் எழுந்து காணப்படுகிற ஆண்டவரே அவருடைய கணவனாருக்காக, அவருடைய மூத்த மகனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய உடன்பிறப்பு சகோதரிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய சுகத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்வது போல உங்களுடைய துக்கத்தை எல்லாம் நீ சந்தோஷமாய் மாற்றி நீ ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். இந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் அறியார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நிய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த நாளிலே இந்த கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் கூட என்னென்றைக்கும் இருப்பதாக.